Hello friends, welcome back to our channel. இந்த சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச ஃபிஷ்ஷு. இதை நான் இப்போ க்ளீன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போது இதோட ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே இருக்கும். அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் ஃப்ரோசனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த செதில்கள்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் ஃபின்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதாவது ஃபின்ஸ்னால் செதில்கள்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். இந்த ஃபிஷ்ஷு நீங்கள் வீட்லேயே க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட நைஃபு அந்த கத்தியெல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஃபின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வயிற்று பகுதியில் சென்டரில் ஒரு கட் போட்டுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடணும், க்ளீனாக எடுத்துடணும். இது எல்லாமே ஃபிஷ்ஷோட பார்ட்ஸ் தான். அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது ஃபிஷ்ஷோட எக்ஸு. இப்போ இது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக இதை க்ளீன் பண்ணி ஆகணும். இது காதுக்குள்ளே இருக்க செதில்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு டிப் என்னென்னா, இந்த கலரில் இருக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கல்லுப்பு போட்டு 2 தடவை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக போகும். டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி நான் எல்லா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. அந்த எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக கட் பண்ணியாச்சு நம்மளுக்கு தேவையான சைஸில். நெக்ஸ்ட்டு இதை வச்சு கோக்னட் மில்க் வச்சு ஒரு ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஜிலேபி அண்ட் கட்லான்னு நினைக்கிறேன். 2 வெரைட்டி ஃபிஷ் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு 2 தக்காளி. அதுக்கப்புறம் கோக்னட் மில்க் தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கோக்னட் மில்க் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ் அது போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சும்மா கடலப்பருப்பை ஒரு இது ஆப்ஷனல் தான். ரெண்டு போட்டாலும் போடலாம், போடலனாலும் விட்டுடலாம். வெந்தயம் கண்டிப்பாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். இப்போது எல்லாமே நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நான் 2 தக்காளி பியூரி பண்ணி வச்சுருந்தேன், அது போட்டாச்சு. 2 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இது எல்லாமே இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம டேமரிண்ட் வாட்டர், அதாவது புளி தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கப் மெஷர்மெண்ட் இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன், கல்லுப்பு போடுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இந்த டைமில் நான் 2 கப் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்புக்கு விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அது நீங்கள் 2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குழம்பு வைக்கிறத பொறுத்து தான்.
ஸோ இது வந்து டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் வந்து கொதி வந்துடும். ரொம்ப கொதி வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போது இந்த ஃபிஷ் கறியில் வந்து நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 kg அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டுட்டு நாம் வந்து இதை வந்து நீங்கள் ரொம்ப கலரக்கூடாது. லைட்டாக ஜென்டிலாக வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். எல்லாமே அதில் டிப்பாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சால்ட்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. கோகனட் மில்க் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சிம்பிளாகவும் பண்ணிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து நீங்கள் கோகனட் ஆயிலில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆத்தென்டிக்காக அந்த டேஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஹாட் ரைஸில் சர்வ் பண்ணி நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.